அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிகாலையில் நமக்கு கிடைத்த ஆச்சரியகரமான அதிர்ச்சியான ஆனா ஆச்சரியப்பட வைக்கும் செய்தி ஒண்ணு இப்போ உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் நண்பர்களே. அது என்னன்னா, கூடிய விரைவில் இந்தியாவின் மீதான வரியை குறைக்க போறோம் அப்படின்னு திடீர்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது இந்த செய்தியை கேட்டோன்னே. திடீர்னு அமெரிக்காவுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்தியா என்ன பணிஞ்சு போயிருச்சா? நம்ம ஊர்ல இருக்கிற இடதுசாரி ஊடகங்கள்லாம் பேசுற மாதிரி பாரத பிரதமர் மோடி என்ன ட்ரம்ப்புக்கு பணிஞ்சு போயிட்டாரா திடீர்னு? ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு நாம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்ச போதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது நண்பர்களே. இந்த மிக முக்கியமான செய்தியை பற்றி அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரும் திடீர்னு இறங்கி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிடம் மண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரத பிரதமர் மோடி கிட்ட மண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லணும். இது ஏன் நடந்திருக்குது, இதனுடைய பின்னணியில் நடந்திருக்கிற சம்பவங்கள் என்ன, இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய செய்தியில பார்க்க போறோம் நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். திடீர்னு அமெரிக்காவில இருந்து யாருமே எதிர்பாராத ஒரு அறிவிப்பு. அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரியாக இருக்கிற ஸ்காட் பெசட் அடுத்த சில நாட்கள்ல இந்தியாவின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு என்னென்னமோ பிதற்றிக்கிட்டு இருந்தாரு இந்தியாவை பற்றி. ஏன், ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நூல் விட்டும் கூட பார்த்தாரு. ஆனாலும் கூட திடீர்னு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியாவிலேயே பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. ஸ்காட் பெசன்ட் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவின் மீது விதிச்சிருக்கிற 50% இறக்குமதி வரி இருக்குது இல்லையா, அந்த வரியை நாங்க 25% குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த ஒரு சில நாட்கள் கூட நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. இது ட்ரம்புடைய வார்த்தைகளாகவே சர்வதேச அரங்குல கருதப்படுது. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? இந்தியாவை தானங்க நீங்க கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க, இந்தியாவின் மீது தானே உங்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பொருள்படும்படியாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் இந்த ஸ்காட்டை கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ரஷ்யாவிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயுடைய அளவை இந்தியா குறைச்சிக்கிச்சு, அதனால இந்தியாவின் மீதான இறக்குமதி வரியை ஒரு 25% குறைக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் அப்படி சொல்லிட்டு அந்த செய்தியை கடந்து போயிட்டாலுமே கூட சர்வதேச வல்லுநர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு பின்னாடி நடந்திருக்கிற சம்பவங்களை அலசி ஆராய்ந்து கொண்டு வர்றாங்க நண்பர்களே. அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3-4 விஷயங்களை இந்தியா செய்ததுதான் இந்த முடிவை அமெரிக்கா எடுப்பதற்கான பின்னணியாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்டோபர் 24ஆம் தேதியில இருந்து இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற இந்த பட்டாணி வகைகள் இருக்குது இல்லையா, நம்ம எல்லோ பீஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பட்டாணி மற்றும் பயிர் வகைகளின் மீது 30% இறக்குமதி வரியை விதிச்சிருக்குது இந்தியா. இது அமெரிக்காவுடைய சில மாநிலங்களை பயங்கரமா பாதிச்சிருக்குது. அந்த நாட்டு விவசாயிகள் எல்லாம் இப்பொழுது ட்ரம்பின் மீது பயங்கரமாக தங்களுடைய கோபத்தை திருப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் விஷயமாக சொல்லப்படுது. அமெரிக்கால விவசாயிகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாபி. நம்ம ஊர்ல ஓட் பேங்க்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் நண்பர்களே. அதனால விவசாயிகளை பகைத்துக் கொள்வதற்கு யாருமே எந்த அதிபருமே துணிய மாட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. இது தொடர்பாக சில செனேட் மெம்பர்கள் ட்ரம்புக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அவரை இப்பொழுது சந்தித்தும் பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகுது. அவங்க இந்தியாவுடைய இந்த 30% இறக்குமதி வரியால எங்களுடைய மாகாணங்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால ட்ரம்ப் அவர்கள் உடனடியா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட பேசி இதற்கு இந்த 30% வரியை விலக்கிக் கொள்ள வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆமாயா வாங்க, அதுக்கு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை தான் இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மட்டும் எங்களுக்கு ஏகப்பட்ட வரியை விதிப்பீங்களாம், அதுவும் 50% விதிப்பீங்களாம், நாங்க மட்டும் உங்களுக்கு வரி விதிக்காம எல்லாம் இறக்குமதிக்கு விடணுமா
அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய பாமரன் கூட அமெரிக்காவை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் பூதாகரமாக உருவெடுத்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதற்கு பின்னால இருக்கிற காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே ஆக அதிக இந்த எல்லோ பீன்ஸை, அதாவது பட்டாணி வகைராக்களை அப்புறம் பயிர் வகைகளை இறக்குமதி செய்வது இந்தியா தான். உலகத்துடைய ஏற்றுமதி அளவில் 25% இந்தியா மட்டுமே இறக்குமதி செய்யுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்த எல்லோ பீன்ஸ் அண்ட் பயிர்களுக்கு. அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டதாக சில மாநிலங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் இதை ஏற்றுமதி செய்து கொண்டு வர்றாங்க. இந்தியா 30% இறக்குமதி வரி விதிச்சதுனால அமெரிக்காவுடைய அந்த பயிர் வகைகள் விலை அதிகமாகிறது. அதனால இந்தியர்கள் சீப்பான இடங்களுக்கு போறாங்க. சீனா, ரஷ்யா உள்பட அதை விட சீப்பா நமக்கு எங்க கிடைக்குமோ அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அமெரிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். இது ட்ரம்பை அசைத்து பார்த்திருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. இரண்டாவது விஷயமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்தியாவின் மீது இறக்குமதி வரியை, இப்படி கடுமையான இறக்குமதி வரியை இப்ப 50% வச்சிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி கடுமையான இறக்குமதி வரியை விதிச்சா இந்தியாவுடைய பொருளாதாரமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால வேற வழி இல்லாம இந்தியா தங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு. ஆனால் நடந்ததே வேற. நம்ம பிரதமர் பயங்கர சாதுரியமான மனுஷன். அவர் என்ன பண்ணாரு, ரைட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறது தானே நமக்கு இப்ப சிரமம், விடுங்கய்யா, உலகத்தில் அமெரிக்கா ஒண்ணுதான் நாடா, மீதி எல்லா பக்கமும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உடனடியாக அவர் சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் சவுத் ஆப்பிரிக்காவிடமும் பிரேசிலிடமும் இதெல்லாம் பிரிக்ஸ் நாடுகள், இந்த நாடுகள் கிட்ட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம பெரிய அளவில் ஏற்றுமதி செய்வதெல்லாம் எது தடைபட்டதோ அந்த மாதிரியான பொருட்களையுடைய லிஸ்ட்டை கொடுத்து இதை நீங்க கூடுதலான அளவில் நீங்க தயவு செய்து எங்களிடமிருந்து இறக்குமதி செய்யுங்க, அதற்கு கைமாறாக உங்களிடமிருந்து நாங்க உங்களுக்கு தேவையான பொருளை நாங்க இறக்குமதி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டாரு. அப்படின்னும் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரஷ்யா, சீனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவிடம் இருந்து அவங்க வாங்குகிற பொருட்களுடைய அளவை அதிகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சில நாடுகளை நம்ம சொல்லியே ஆகணும் நண்பர்களே. இதுல சீனா தான் முதன்மையாக சொல்லணும். நம்ம சீனா கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவுடைய கடல் பொருட்கள், மீன், பிரான், இது போன்ற பொருட்களுக்கு தடை விதிச்சிருந்தது. அதற்கு சில காரணங்களை சீனா சொல்லி வந்தது. பியூரிட்டி, அதாவது அவ்வளவு சுத்தபத்தமா இல்ல, அதுல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற சில காரணங்களை சொல்லி வந்தது சீனா. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக இந்தியாவிலிருந்து கடல்சார் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு சீனா ஒப்புதல் அளிச்சது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து மீன், அதுக்கப்புறம் பிரான் இருக்குது இல்லையா, இறால், இது போன்ற பொருட்கள் பெரிய அளவில் இப்பொழுது சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னும் இது அவங்களுக்கு பிற நாடுகள்ல இருந்து கிடைக்கிறத விட விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிற மீனும் இறால் போன்ற பொருட்கள் எல்லாம் தங்களுக்கு பிற நாடுகள்லேருந்து கிடைக்கிறத விட விலை குறைவு மட்டுமில்ல, டேஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சீன மக்கள் இப்பொழுது இந்தியாவுடைய கடற்சார் பொருட்களை அதிகம் விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேட்டது. இதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய இந்த கடல்சார் பொருட்கள் எல்லாம் இப்பொழுது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஆந்திராவை சேர்ந்த இறால் ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்கா தடை வந்தோடனே பெரிய அளவில்
அளவில் பாதிக்கப்பட்டாங்க நண்பர்களே. ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு உடனடியாக நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திச்சு இது தொடர்பாக பேசினாரு. பிரதமர் உடனடியாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளிடம் பேசவே அவங்களும் உடனடியாக இறாலை அங்க இறக்குமதி செய்ய ஒப்புக்கொள்றாங்க. இதனால ஆந்திராவுடைய இறால் பண்ணையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரிய அளவில் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இல்லை, அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டியது தடைபட்டாலும் அதைவிட இப்பொழுது அதிகப்படியான பிசினஸ் நாங்க பண்றோம் அப்படின்னு ஆந்திராவுடைய பிரான் வியாபாரிகள் சொல்றாங்க. இப்படி பிரதமர் சாதுரியமாக காய் நகர்த்தியது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு நம்ம பொருட்களை ஏற்றுமதி செய்யப்படுவது தடையான உடனேயே இந்தியா தான் ஏற்கனவே எந்தெந்த நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் பயங்கர ஸ்பீடப் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல நாடுகளோடு இப்பொழுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இந்தியா செய்திருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஐரோப்பிய யூனியனோடு இந்தியா செய்திருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் உர்சுலாவே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அமெரிக்காவோடு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட பிற நாடுகளோடு பயங்கர வேகமாக நாம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பேசி முடிச்சு கையெழுத்து போட்டதுனால இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலை. அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இந்திய பொருளாதாரம் அதிகப்படியான வளர்ச்சியையும் கண்டிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதையெல்லாம் பார்த்து தான் ட்ரம்ப் ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பண்ணினாலும் இந்தியாவை பிரதமர் மோடியை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய நெருங்கிய தோழர்களிடம் வருத்தப்படுவதாக, புலம்பி தீர்ப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனிமேலும் நாம் வீம்படிச்சோம்னா இந்தியா சுத்தமாக அமெரிக்காவை திரும்பி கூட பார்க்காம போயிடும். அதுக்கப்புறம் உலகத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச லிவரேஜும் காணாமல் போயிடும், கொஞ்ச நஞ்ச செல்வாக்கும் காணாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் இப்பொழுது அமெரிக்கா இறங்கி வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இதை மேற்கத்திய ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சாதுரியத்தினாலையும் தன்னுடைய பொறுமையினாலையும் தன்னுடைய பெருந்தன்மையாலையும் மண்டியிட வச்சிருக்கிறாரே அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற விஷயமாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.